என் அன்பான ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவது உங்களுக்கு சரியாக கேட்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா கேக்குதா? ஏனென்று சொன்னால் இந்தியாவில வந்து இந்த இன்டர்நெட் பிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதனால யூஎஸ்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை நிறைய இருக்காது. இருந்தாலும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் இம்மட்டுமாக. இந்த செய்தியை நாம் படிப்பதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். அந்த நோக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையானது நல்லது என்று சொல்லி நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதான மேலான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தாரும். படிக்க இருக்கின்ற பாடங்களை நாங்கள் படித்து சந்தோஷத்தோடு பிரிந்து செல்ல பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் நாம் ஏற்கனவே நமக்கு இந்த பிளேயர்ல போட்டது போல அப்போஸ்தலர்கள் எப்படி இந்த உலகத்தை கலக்கினார்கள், அல்லது அப்போஸ்தலர்கள் எப்படி இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றினார்கள். தமிழ் பைபிள்ல அவர்கள் உலகத்தை கலக்கினார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே தலைகீழாக மாற்றினார்கள், they changed the world upside down என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை அவர்கள் எப்படி கலக்கினார்கள் என்பதை பற்றி தான் நாம் இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை படிப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு மிக முக்கியமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், தேவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஒரு ஊழிய கட்டளையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழிய கட்டளையை நாம் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், வெவ்வேறு டினாமினேஷன்ஸை சேர்ந்த யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வேலை என்ன என்று சொன்னால், அவருடைய சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். ஆம், மத்தேயு 28வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இத உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கு கட்டளையிட்ட யாவையும், தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த யாவையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் போய் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பொறுப்பை நாம் இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்தில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை குறித்து புறஜாதியார் அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக வந்த பொழுது அவரை சேர்ந்த அப்போஸ்தலரும் வந்த பொழுது அவர்களை பார்த்து இந்த உலகம் என்ன சொன்னது என்று சொன்னால், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆங்கில வேதாகமத்திலே உலகத்தை தலைகீழாக மாற்றுகிறவர்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சாயங்கால நேரத்திலே தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தை கலக்குவதற்கு, இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களை பார்த்து இந்த உலகம் எப்படி உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்னார்களோ,
இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து இந்த இந்த உலகம் எப்படி பேசணும் அப்படின்னா, இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள், உலகத்தை தலைகீழாக மாற்றுகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்கின்ற சாட்சியை அவர்கள் சொல்லும்படியான ஒரு 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 வாழ்க்கையை இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மிக முக்கியமான தெய்வீக சித்தமாக இருக்கிறது. உலகத்தை கலக்குகிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தை கலக்குவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றுவதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலனாகிய பவுலாக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் சரி, மற்றும் மற்ற அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மூலமாக, தங்களுடைய ஒரு 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 வல்லமையான ஊழியத்தின் மூலமாக, வல்லமையான பிரசங்கங்களின் மூலமாக இந்த உலகமானது அசைக்கப்பட்டது. இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கண்டடைந்தது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தை கலக்கினார்கள். இந்த உலகத்தை அவர்கள் தலைகீழாக மாற்றினார்கள். இந்த நாளிலே நாம் என்ன தியானிக்க போகிறோம்? நம் ஏற்கனவே தலைப்பிலே போடப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, எப்படி அவர்கள் இந்த உலகத்தை கலக்கினார்கள், எப்படி இந்த உலகத்தை அவர்கள் தலைகீழாக மாற்றினார்கள் என்பதை படித்துவிட்டு இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். இதை நாம் படித்து முடிக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை கலக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை நமக்கு வந்துவிடும். முதலாவதாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச துவங்கினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தை கலக்குவதற்காக அப்போஸ்தலர்களுக்கு அவர்கள் செய்த முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் கவனிக்க வேண்டும், உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தோடு கூட, மிகப்பெரிய ஒரு ஒரு கான்பிடென்டோடு யூதர்களை பார்த்து பேதுரு சொல்வதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு கான்பிடென்ட், இப்படிப்பட்ட ஒரு ஒரு அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவுக்கு எப்படி வந்தது? பேதுரு எப்படி இப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், பேதுரு பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றிருந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றபடினாலே அவர் சொல்லுகிறார், நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்று அவர் அதிகாரத்தோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம். அந்த நாளிலே ஏறக்குறைய 5000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லது பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு அநேகரை சீஷர்களாக மாற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பேதுருவின் மூலமாக இந்த உலகம் அசைக்கப்பட்டது. பேதுரு இந்த உலகத்தை கலக்கினார். எப்படி என்று சொன்னால், அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பிரியமானவர்களே, எப்படி அவர்கள் முதலாவது இந்த உலகத்தை கலக்கினார்கள் என்று சொன்னால், முதலாவது அப்போஸ்தலர்கள் செய்தது, அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தை கலக்க வேண்டும் என்று சொன்னால், வேதவசனம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெறவில்லை என்று சொன்னால் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு ஒருவேளை நம்ம நிறைய பிரசங்கங்கள் பண்ணலாம், வேதத்தை நாம் வியாக்கியானம் செய்யலாம், நமக்கு இல்லாத திறமை
யாருக்குமே இல்லாம இருக்கலாம். எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெறவில்லை என்று சொன்னால் ஊழியத்தில் நாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உலகளாவிய திருச்சபையிலே நாம் இருக்கிறோம். நாம் ஒரு நிர்வாகத்திற்கு கீழாக நாம் இருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய நிர்வாகமோ, நாம் வைத்திருக்கக்கூடிய பணமோ, ஒரு தனி நபருடைய செல்வாக்கோ இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றுமா என்று சொல்லி கேட்டால் மாற்றாது. ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை சுவிசேஷகனாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியின் வரத்தை அவன் பெற்றிருப்பான் என்று சொன்னால் அவனால் இந்த உலகத்தை அசைக்க முடியும். அப்படிப்பட்ட நபராலே இந்த உலகமானது கலக்கப்படும், இந்த உலகம் தலைகீழாக மாற்றப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பேதுரு எல்லாம் பெரிய கல்விமானான்னு சொல்லி கேட்டா ஒண்ணுமே அவர் படிக்கல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேதுரு எல்லாம் அவர் படிக்காதவர் தான். ஆனால் பேதுரு இந்த உலகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார், இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றினார் என்று எப்படி அப்படின்னு சொன்னா, பேதுரு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சாதாரண மனிதர்களா நம்ம இருக்கலாம், நமக்கு திறமை ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், நம்மளால பெரிய ஊழியத்தை செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தாருன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, இந்த உலகத்தை நம்மால் அசைக்க முடியும் என்பதை இந்த காலை நேரத்திலே, இந்த மாலை நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அவர்கள் எப்படி இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றினார்கள் என்று சொன்னால் அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருந்தார். முதலாவது. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1-7 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் வசனம் 1-7 வரைக்கும் இப்பொழுது நாம் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. நான் அந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்தபடினாலே அவர் சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைக்கப்பட்டார். ஏரோது ராஜா என்று சொல்லக்கூடிய ராஜாவினாலே சிறைச்சாலையிலே கொண்டு போய் அவர் அடைக்கப்பட்டார். 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அதாவது 2 சங்கிலியினால் பேதுரு கட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 காவலர்கள் நடுவிலே அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அடைக்கப்பட்டு அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். வசனம் சொல்லுகிறது, காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப ஒரு செக்யூர்டு பிளேஸ்ல அவர் இருந்தார். ஒண்ணுமே பண்ண முடியாது. கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. 2 பக்கமும் போர் சேவகர்கள் இருந்தார்கள். அந்த அறையானது பூட்டப்பட்டிருந்தது. 7 வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் ஒன்று வந்தது. அந்த வெளிச்சத்திலே ஒரு தேவதூதன் வந்து நின்று பேதுருவின் விழாவிலே, அதாவது இடுப்புல தட்டினார். தட்டி அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் எல்லாம் அருந்து போனது. 8வது வசனம் சொல்கிறது, தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்று சொல்லி தூதன் பேதுருவை அழைத்து சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை ஒன்றை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஊழியம் செய்தபடியினாலே அவர் சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைக்கப்பட்டார். ஆனால் அடைக்கப்பட்ட பேதுரு ஒரு ராத்திரி வேளையிலே தூதன் மூலமாக சிறைச்சாலையிலிருந்து பேதுருவுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்கிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தை கலக்கினார்கள்.
எப்படி கலக்கினார்கள்? இரண்டாவதாக அவர்கள் எப்படி கலக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் செய்த அந்த ஊக்கமான ஜெபம், அந்த இடைவிடாத அவர்கள் செய்த ஜெபம் இந்த உலகத்தை அவர்கள் மூலமாக தலைகீழாக மாற்ற செய்தது. அந்த ஆதி காலத்து திருச்சபை தங்களுடைய கவலைகளை, தங்களுடைய உணர்வுகளை, தங்களுடைய தோல்விகளை, தங்களுடைய எதிர்காலங்களை ஜெபத்தின் மூலமாகவும் வேண்டுதலின் மூலமாகவும் தேவனுடைய பாதத்தருகே அவர்கள் கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொல்லி நாம் வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக இந்த உலகமானது தலைகீழாக மாற்றப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய ஊழியத்திற்காக, நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக நாம் ஊக்கமாக நாம் ஜெபிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அனுதின ஜெபத்திலே திருச்சபையின் ஊழியத்தை குறித்த ஜெபத்திற்கான விண்ணப்பம் இருக்கிறதா? நம்முடைய தனிப்பட்ட அனுதின ஜெபத்திலே திருச்சபையை குறித்தும், திருச்சபையின் ஆத்தும ஆதாய பணியை குறித்தும், திருச்சபையின் இந்த சுவிசேஷத்தை உலகம் பூரா எடுத்துக்கொண்டு செல்வதற்கான அந்த ஊழியத்தை குறித்து நமக்கு பாரம் இருக்கிறதா? அதற்காக நாம் ஊக்கமாக நாம் ஜெபிக்கிறோமா என்பதை இந்த காலை நேரத்திலே உங்கள் முன்பதாக நான் ஒரு கேள்வியை வைக்க நான் ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றினார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் ஊக்கமான ஜெபத்தை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். இந்த பாடத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒருவேளை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம திருச்சபைக்காக ஜெபம் பண்ணமோ இல்லையோ, ஆனா இந்த வசனத்தை வாசித்ததுக்கு அப்புறம், ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக நாங்கள் தினம்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மேலான ஒரு அர்ப்பணிப்பை நாம் தேவனுக்கு முன்பதாக இந்த நாளிலே எடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தை பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று தலைகீழாக மாற்றினார்கள். இரண்டாவதாக, அவர்கள் ஊக்கமாக செய்த ஜெபத்தின் மூலமாக இந்த உலகத்தை அவர்கள் தலைகீழாக மாற்றினார்கள். மூன்றாவதாக, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23, 24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டபடி கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மூன்றாவது கருத்திலே நாம் என்ன தியானிக்கிறோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். யாரை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள் என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்தார்கள். எங்கெங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் ஊழியத்திற்காக பிரசங்கம் செய்தார்களோ, போதனையை செய்தார்களோ, அந்த போதனையில் கிறிஸ்து மாத்திரமே இருந்தார். They preached the sermons of Christ centered. கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர்கள் பிரசங்கங்களை செய்தார்கள். அவர்கள் பிரசங்கம் முழுவதுமாக கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டிருந்தது. மூன்றாவதாக, அவர்கள் எப்படி இந்த உலகத்தை கலக்கினார்கள் என்று சொன்னால், they preached Christ centered sermons. அவர்கள் கிறிஸ்துவை மையமாக வைத்த பிரசங்கங்களை செய்தார்கள். ஆகவே அவர்கள் இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றினார்கள். அவர்கள் கிறிஸ்துவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசினார்கள். கிறிஸ்துவனுடைய வல்லமையை குறித்து பேசினார்கள். கிறிஸ்து வந்ததற்கான நோக்கத்தை குறித்து பேசினார்கள். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அந்த நோக்கத்தை எப்படி நிறைவேற்றினார், சிலுவையின் மூலமாக நிறைவேற்றினார் என்று சொல்லி சிலுவையை குறித்தும், கிறிஸ்து பட்ட பாடுகளின் அந்த அனுபவங்களை குறித்தும், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த அனுபவங்களை குறித்தும், கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்தும் அவர்கள்
தங்களுடைய பிரசங்கத்திலே செய்தபடினாலே இந்த உலகமானது தலைகீழாக மாற்றப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பிரசங்கங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட பிரசங்கங்களுக்கு நாம் நம்முடைய செவிகளை நாம் சாய்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்திலே கிறிஸ்து இருக்கிறாரா? நான் தயார் செய்யக்கூடிய பிரசங்கத்திலே கிறிஸ்து இருக்கிறாரா? அல்லது நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணாதவங்களா இருந்தோம்னா என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையின் மையம் கிறிஸ்துவாக இருக்கிறாரா? என்னுடைய குடும்பம் கிறிஸ்துவை மையமாக வைத்து கட்டப்பட்டிருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையின் முதலாவது சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிறிஸ்துவாக இருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய கோ டு பர்சன், நான் எப்பொழுது எனக்கு ஆபத்து வந்தாலும் இந்த நபர்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் என்ற அந்த இடத்தை கிறிஸ்து பிடித்திருக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய திருச்சபை, என்னுடைய பிரசங்கங்கள் இவை எல்லாம் கிறிஸ்துவை மையமாக வைத்து கட்டப்பட்டிருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தை நம்மால் தலைகீழாக மாற்ற முடியும். அப்போஸ்தலர் புத்தகத்திலே அப்போஸ்தலன் பவுல் பிரசங்கம் செய்திருக்கிறார், பேதுரு பிரசங்கம் செய்திருக்கிறார், மற்ற அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் யாரை பற்றி பிரசங்கித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்தார்கள். இந்த கிறிஸ்து என்னுடைய வாழ்வின் மையமாக அவர் இருக்கிறாரா? நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் மையமாக வைப்பதற்கு, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் மைய நபராக வைப்பதற்கு உங்களையும் என்னையும் தேவன் அன்போடு கூட அவர் நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வேண்டும். முதலாவதாக இந்த உலகத்தை பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த உலகத்தை கலக்கினார்கள். இரண்டாவதாக அவர்கள் செய்த ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக இந்த உலகம் அசைக்கப்பட்டது. மூன்றாவதாக அவர்கள் கிறிஸ்துவை பற்றி, கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். ஆகவே இந்த உலகம் தலைகீழாக மாற்றப்பட்டது. கடைசியாக நான்காவதாக அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5:41. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆலோசனை சங்கத்திற்கு முன்பதாக அப்போஸ்தலர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். ஆலோசனை சங்கம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் சொன்னபடினாலே ஆலோசனை சங்கம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தது. அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டு, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு எப்படி போனாங்களாம் அப்படின்னா, சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு அவர்கள் சென்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் முன்பதாக நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நம்ம என்னைக்காவது தண்டனையை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா நம்ம வீடு போவோமா? நமக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டு யாராவது சந்தோஷப்படுவாங்களா? ஆனா அப்போஸ்தலர்கள் தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினாலே அவர்கள் சந்தோஷமாய் வீடு போனாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்க அவமானப்படுவது எங்களுக்கு சந்தோஷம் என்கின்ற அர்ப்பணிப்பு அவர்களிடத்துல இருந்தது. ஆனா இந்த அப்போஸ்தலர்கள்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு முன்பதாக எப்படி இருந்தாங்களா அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு எல்லாம் போட்டி பொறாமைகள்லாம் இருந்துச்சு. இந்த 12 பேர்ல யாரு பெரியவனா இருப்பா, யாரு கிறிஸ்துவனுடைய வலது பாரசத்துல வீச்சிருப்பா, யாரு கிறிஸ்து ராஜ்யத்தை அமைச்ச உடனே அந்த ராஜ்யத்துல யாரு முதன்மையான நபராக இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள பதவி சண்டைகள், போட்டி பொறாமைகள் எல்லாம் இருந்தது. ஆனா கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே
அவர் உயிரோடு கூட எழுந்ததற்கு பின்பதாக கிறிஸ்து இந்த உலகத்திற்காக வந்த நோக்கத்தை அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். எதற்காக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்கின்ற அந்த நோக்கத்தை அவர்கள் உணர 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 அவர்கள் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்துவுக்காக நாங்க ஏதாவது செய்யணும். எங்களுக்காக உயிரை துச்சமாக எண்ணின இந்த கிறிஸ்துவுக்காக எங்களுடைய உயிரை நாங்கள் துச்சமாக எண்ண வேண்டும் என்கின்ற அர்ப்பணிப்பு அவர்களுடைய இருதயத்திலே வந்தது. கிறிஸ்து எங்களுக்காக உயிரை கொடுத்தார், நாங்க அவருக்காக உயிரை கொடுக்கணும். பேதுரு எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு வந்தாருன்னா, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், ஆனால் நான் எப்படி அறையப்படணும் அப்படின்னா, சிலுவையை தலைகீழாக வைத்து அப்படி நான் அறையப்பட்டு நான் சாக வேண்டும் என்கின்ற அர்ப்பணிப்பிற்குள்ளே வந்தார். கிறிஸ்துவுக்காக அவர்கள் தங்களுடைய வெளியேறப்பெற்ற உயிரை தியாகமாக கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். எல்லாரும் சந்தோஷமா உயிரை கொடுத்தாங்க. கிறிஸ்துவுக்காக நாங்க சாகுறோமா? இத மாதிரியான வாய்ப்பு எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இத மாதிரியான ஆசீர்வாதம், இத மாதிரியான ஒரு நல்ல காரியம் எங்க வாழ்க்கையில நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கிறிஸ்துவுக்காக எங்களுடைய உயிரை எத்தனை வாட்டி நாங்கள் விடுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்கின்ற அர்ப்பணிப்பு அவர்களிடத்திலே இருந்தது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 58 இருந்து நாங்க படிச்சு வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம். ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டார். ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்படும் பொழுது அவர் என் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாரு? நம்ம அந்த வசனத்தை நம்ம படிப்போம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 58 நாம் வாசிக்கும் பொழுது, அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரை இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அவன் நித்திரை அடைந்தான். பாத்தீங்க அப்படின்னா, ஸ்தேவான் அவர் மேல கல் எரியப்பட்டு கொண்டிருக்கிறது. கற்கள் எரியப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஸ்தேவான் முழங்கார் படியிட்டு ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, ஆண்டவரே இவங்க என் மேல கல்லை கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவரே இந்த பழி அவங்க மேல வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நான் இப்போ செத்து போறேன், ஆனா என்னை கல்லெறிகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். ஆண்டவரே நான் சாவதை குறித்து எனக்கு எந்த பயமும் இல்லை, எனக்கு எந்த குறைவும் இல்லை, ஆனால் என்னை கல்லெறிகிறவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். இதுதான் ஸ்தேவானுடைய நோக்கம். ஒண்ணு தெரியுமா? ஸ்தேவானை கல்லெறிந்த கூட்டத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கூட்டத்துல இருந்தார். அப்ப அவர் பேர் வந்து சவுல். கல்லெறிந்த கூட்டத்துல கற்களை பொறுக்கி எரிந்து கொண்டிருந்த சவுலை தேவன் பவுலாக மாற்றி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக கொலை செய்து கொண்டிருந்த சவுலை தேவன் மனம் மாற்றம் செய்து கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தை சொல்லி அவருக்காக உயிரை விடுவதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட நபர் தான் இந்த பவுல். ஸ்தேவானுடைய மரணம் அப்போஸ்தலனாகிய பவுலை ஊழியம் செய்ய வைத்தது. அவர்கள் ஸ்தேவானை கொலை செய்தார்கள், அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை செய்தார்கள். ஆனால் அவர்கள் இருதயத்தில் இருந்த சுவிசேஷ பாரத்தை, அவர்கள் இருதயத்தில் இருந்த அந்த ஊழிய பாரத்தை இன்ன வரைக்கும் யாராலையும் அசைக்க முடியல. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எவ்வளவு வல்லமையாக அவர்கள் ஊழியம் செய்தார். இந்த ஊழியத்திற்காக அவர்கள் எவைகளையெல்லாம் தியாகம் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள் என்கின்ற ஒரு பாரத்தை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கடைசியாக இந்த அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தை கலக்குவதற்காக தங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். அதைத்தான்
நாம் இந்த பாடத்திலே படிக்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றார்கள். அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கிறிஸ்துவை மையமாக வைத்து பிரசங்கித்தார்கள். கடைசியாக இந்த சுவிசேஷத்திற்காக தங்களுடைய உயிரையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு நம்ம கொடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான அழைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தை தலைகீழாக மாற்ற வேண்டும். நீங்கள் அனைவரும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கடமையை உணர்ந்து இந்த உலகத்தை நீங்கள் தலைகீழாக மாற்றும். ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த பரலோக அந்த சேனையை அனுப்பி இந்த ஊழியத்தை அவரால் முடித்திருக்க முடியும். ஆனால் தேவன் அதை செய்யவில்லை. சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் இந்த ஊழியத்திற்காக அழைத்து நம்மை இந்த ஊழியத்திற்காக அர்ப்பணிப்போடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இந்த பொறுப்பை உணர்ந்த பிள்ளைகளாக பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்று ஊக்கமாக ஜெபித்து கிறிஸ்துவை மையமாக வைத்து இந்த உயிரையும் துச்சமாக எண்ணுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.